So good morning to all. So now we are going to see the continuation of functions of commercial bank. So அதில் primary function, secondary function, utility function இருக்குது. அதில் primary function பார்த்தோம். Primary function 3 types இருக்குது. ஒன்று வந்து accepting deposits, granting loans and advances and creation of credit. ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸில் accepting deposit பார்த்தோம். ஸோ accepting depositiல் 2 விதமான டெபாசிட் இருக்குது. ஒன்று வந்து demand deposits and time deposit. ஸோ டிமாண்ட் டெபாசிட்டில் 2 இருக்குது. என்ன டிமாண்ட் டெபாசிட்? ஒன்று வந்து சேவிங் டெபாசிட்ஸ், இன்னொன்று வந்து கரண்ட் டெபாசிட்ஸ். அதை பற்றி தான் நம்ம சேவிங் டெபாசிட்ஸ்னால் என்ன, கரண்ட் டெபாசிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டைம் டெபாசிட்டில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் என்னது, ரெக்கரிங் டெபாசிட்ஸ். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவாடா? ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்ன, கரண்ட் டெபாசிட்னா என்ன, டைம் டெபாசிட்டில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், அது ரெக்கரிங் டெபாசிட்ஸ். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெக்கரிங்னா திரும்ப வர்றது தான் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, certain sum is deposited into the account every month for 1 year or 5 years or the agreed period. So interest rate is more than saving deposit and almost equal to a fixed deposit. At the end of the period, the deposited amount along with interest are returned to the customers. ஸோ என்ன பண்ணுறாங்க, certain அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க. மாதம் இப்போ மாதம் நான் 5000 கட்டுறேன், இல்லை மாதம் 500 கட்டுறேன், ஒரு வருஷம் இல்லை 5 வருஷம். அக்ரீட் பீரியடில் 1 year இல்லை 5 years மாதம் என்ன பண்ணுறேன், 500 rupees நான் பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன். ஸோ இப்படி டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ சேவிங் டெபாசிட்டில் கொடுக்குறத விட ரெக்கரிங் டெபாசிட்டில் கொடுக்கப்படுற இன்ட்ரெஸ்ட் என்ன அதிகமாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலாக இந்த ரெக்கரிங் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேவிங் டெபாசிட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது தான் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டோட பணத்தை திருப்பி கஸ்டமர்ஸ் கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த அமௌண்ட்டை கஸ்டமர்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ரீமெச்சூர் க்ளோசிங் இஸ் அலவுட் வித் சார்ஜ் ஆர் ரிடக்ஷன்ஸ். ப்ரீமெச்சூர் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னா அக்செப்டட், அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு சில சார்ஜஸும் ரிடக்ஷனும் மட்டும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஐடில் ஃபார் பர்சன் ஹேவிங் ரெகுலர் இன்கம் டு சேவ் அண்ட் ரிசீவ் அ லம்ப் சம். இவங்க என்ன பண்ணலாம், ஐடியல் பர்சன், ஒரு தனி மனிதனாக இருக்க பர்சன் என்ன பண்ணலாம், ரெகுலர் இன்கம் அப்படியே சேவ் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி சேவ் பண்ணிட்டே வரும்போது ரிசீவ் அ லம்ப் சம். ஸோ இப்போ 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் அப்படியே வந்து வச்சுட்ருக்காங்க, அவங்க சம்பளத்தில் குடும்பம் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் ஒய்ஃப் சம்பாதிக்க பண்ண ஆகுது, அப்படியே வந்து அந்த அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிட்டே வருது மாதம். ஸோ அது என்ன ஆகுது, சேவிங் அக்கௌண்ட்டில் கணக்காக என்னாகும், அவங்க ரிசீவ் பண்ணும்போது ஒரு லம்ப் சம்மாக அது வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்கிறாங்க. எனி இன்ஸ்டியூஷன் கேன் ஓப்பன் ஆர்டி அக்கௌண்ட். ஸோ யார் ஒன்றாலும் என்ன பண்ணலாம், ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். மெயினாக மைனர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். மெயினாக பிலோ த ஏஜ் ஆஃப் 18. ஸோ அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அக்கௌண்ட்டை அதிகமாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோன் அகெயின்ஸ்ட் திஸ் டெபாசிட் இஸ் அலவுட் பை சம் பேங்க்ஸ். ஸோ இதுக்கு லோனும் வழங்கப்படுது. ரெக்கரிங் டெபாசிட் போல் சில பேங்க்கில், எல்லா பேங்க்லையும் இல்லை, சில பேங்க்கில் இதுக்கு லோன் வழங்கப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டிங் டெபாசிட்டோட கண்டென்ட். அக்செப்டிங் டெபாசிட்டில் 2, டிமாண்ட் டெபாசிட் 1, டைம் டெபாசிட் 1. டிமாண்ட் டெபாசிட்டில் சேவிங் டெபாசிட், கரண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்டில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட். இது வந்து ஃபஸ்ட்டு அக்செப்டிங் டெபாசிட். 2வது ஃபங்க்ஷனை பார்த்தோம், கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் advances. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் granting loans and advances? The second primary function of commercial bank is lending money in order to earn interest income. Bank provides a specific sum as loan which are repayable along with repaid money whenever demanded. இங்கே சொல்கிறாங்க, கிராண்ட் லோன்ஸ் வந்து வழங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ எதுக்காகனா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காக. எப்படி இவங்க வட்டி போட்டு கொடுக்குறாங்களோ, மக்கள்கிட்ட லோன் கொடுத்துட்டு அவங்க வட்டி போட்டு, அதாவது கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வட்டி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, they provide specific sum as loan which they have to pay along with interest. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி பே பண்ணணும். ஓகேவா? ஸோ டிமாண்ட் லோன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் லோன்ஸ் ஷுட் பி ரீபெய்ட் whenever demanded. ஸோ டிமாண்ட் லோன் 2 லோன் இருக்குது. ஒன்று வந்து டிமாண்ட் லோன், அடுத்தது வந்து டேர்ம் லோன். ஸோ டிமாண்ட் லோன்னா என்ன, எப்போ ரீபே பண்ண சொன்னாலும் திருப்பி ரீபே பண்ணிடணும், அதுதான் ரீபெய்ட் whenever demanded. ஸோ அவங்க எப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களோ உடனே என்ன பண்ணணும்,
டிமாண்ட் லோனை பொறுத்தவரை திருப்பி உடனே ரீபே பண்ணணும். பேங்க் எப்போ கேட்குதோ உடனே ரீபே பண்ணணும். டைம் லோன் வந்து என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் லோன் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கெலாம் கொடுப்பாங்க, லோன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 5 வருஷம் 50 லட்சம் கொடுத்தாங்கன்னா நீ 7 வருஷம் அந்த வந்து காசு கட்டலாம். மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும். ஸோ அதுதான் என்னது டைம் லோன்ஸுன்னு சொல்லுவோம், டேர்ம் லோன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் லோன்ஸ்னால் 7 இயர்ஸில் ஒவ்வொரு மந்த்தும் நீ இவ்வளோ பே பண்ணணும். அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி அக்ரீட் பீரியடில் போடுற லோன்ஸ் தான் டேர்ம் லோன்ஸ். ஸோ அட்வான்சஸ் ஆர் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் ஃபார் ஷார்ட் பீரியட் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி பட் போத் டேர்ம்ஸ் ஆர் யூஸ் இன்டர்சேஞ்சபிளி. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன்ஸ் ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் என்ன அட்வான்சஸ் கொடுக்குறாங்க. அட்வான்சஸ் ஆர் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்னால் கடன் மாதிரி தான், லோன் மாதிரி தான். ஓகேவா? ஆனால் குறுகிய காலம் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த அட்வான்சஸ் வந்து கொடுப்பாங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு. ஸோ போத் டேர்ம்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிள்னால் ரெண்டுத்தில் எது ஒன்றாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து லோன்ஸ் கொடுக்கலாம், லோன்ஸ் வழங்கலாம், இல்லைன்னா பண்ணலாம் they will provide advances. ஓகேவா? தென் ஸோ இதில் ஒரு சில லைன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் புக்கில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணினா உனக்கு புரியும். ஆனால் கண்டென்ட் மட்டும் கரெக்டாக நான் சொல்லிட்டேன். ஓகேவா? கேஷ் கிரெடிட். ஸோ இட் இஸ் அ செக்யூர்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டி கிவன் மோஸ்ட்லி டு பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து செக்யூர்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டினா, செக்யூர்டு அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி வச்சுட்டு தான் செக்யூராக வாங்கி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கடனே கொடுப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் செக்யூர்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டி கிவன் மோஸ்ட்லி டு பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன். ஸ்டாக் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல், அதர் டேஞ்சிபிள் அசெட் எக்ஸெட்ரா ப்ரொவைடர்ஸ் கொலாட்ரல்னால் அடமானம் வைக்கிறது. ஸோ நான் இந்த பொருள்லாம் அடமானம் வைக்கிறேன், அதுக்கு பதில் இந்த லோனை வாங்குறாங்க. ஸோ இந்த கொலாட்ரல் வைக்கிறது தான் என்னது, அவங்க செக்யூர்டு வந்து செக்யூர்டு கிரெடிட். ஸோ அடமானம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த பொருட்களை வாங்குறாங்க. ஸோ அடமானம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க லோன் வாங்குறாங்க, அவங்களுடைய கடன் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இது கிரெடிட்னு போது கடன் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க கொலாட்ரலாக ஏதாவது ஒரு பொருள் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து லோனே கொடுப்பாங்க. ஓகேவா? கேஷ் கிரெடிட்டே அவங்க என்ன கொடுப்பாங்க. certain sum is allowed as credit for a short period. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுப்பாங்க, ஷார்ட் பீரியடுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பேபிள் ஆன் த ஆக்சுவல் அமௌண்ட் withdrawn and not on the entire credit facility. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரான் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் போடணுமே தவிர மொத்தத்துக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க கடன் வாங்குகிறாங்களோ ஸோ அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, வட்டி போடுவாங்களே தவிர மொத்த வட்டியும் போட மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பர்சன்ட்னா அவ்வளோ பர்சன்ட் வந்து போட மாட்டாங்க. ஸோ 1 லட்சத்துக்கு இவ்வளோ பர்சன்ட்னா ஸோ அவங்க 50,000 அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா அதை விட கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க தவிர அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து போட மாட்டாங்க. ஸோ என்டையர் கிரெடிட் ஃபெசிலிட்டிக்கு போக மாட்டாங்க. ஸோ நீ எந்த அளவுக்கு வித்ட்ரா பண்ணுறிய அமௌண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி அதான் பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. அவங்க நேரடியாக கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்காது. லோனும் அட்வான்ஸஸாக நீங்கள் 12th படிப்பீங்க. ஸோ லோன்ஸும் அட்வான்ஸஸாக என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க, அது பேங்க்கில் வந்து டெபாசிட்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அது கிரெடிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்போ தேவையப்பட பண்ணலாம், விட்ராயல் பண்ணிக்கலாம். ஸோ நீ எந்த அளவுக்கு பணத்தை விட்ராயல் பண்ணுறியோ அந்தளவு பணத்துக்கு மட்டும்தான் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க தவிர மொத்த பணத்துக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் த ரீபேபிள் ஆன் டிமாண்ட். ஸோ இது வந்து எப்போ வேணாலும் ரீபே பண்ணலாம் டிமாண்ட் பேரில். ஓகேவா? தென் discounting of bills. So business customers approach banks to discount the commercial bills of exchange. So customers என்ன பண்ணுறாங்க, bills of exchange டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க and provide money. ஸோ அவங்களுடைய bills of exchange டிஸ்கவுண்ட் பண்ணி அது என்ன பண்ணுறாங்க, மணி கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக. ஸோ இட் இஸ் a short term credit instrument. இது வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தவிர பிக் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ஓகேவா? ஸோ கமர்ஷியல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கணும். ஓகேவா? இது வந்து யார் கோரிக்கை வைக்கிறா, கஸ்டமர்ஸ் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும்தான். பேங்க் டிடக்ட் த டிஸ்கவுண்ட் ஃபார் த பீரியட் மென்ஷன் இன் த பில் அண்ட் ரிலீஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் டு த ட்ரேடர்ஸ். ஸோ என்ன பேங்க் என்ன பண்ணும், அதோட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுத்துருப்பாங்க, 3 மாதம் 6 மாதம். ஸோ கிரேஸ் டேஸ் வேறு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போக ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, மீதி இருக்க அமௌண்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பேலன்ஸ் அமௌண்ட் டு த ட்ரேடர்ஸ். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற அமௌண்ட்டு அவங்களுடைய டிஸ்கவுண்ட்டை குறைச்சிட்டு மீதி இருக்க அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க அமௌண்ட் இஸ் ரிலீஸ் பேலன்ஸ் அமௌண்ட் டு த ட்ரேடர்ஸ். ஸோ அவங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து ட்ரேடர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இஃப் த பில் இஸ் டிஸ்ஆனர் த பேங்க் கேன் ரெக்கவர் த அமௌண்ட் ஃப்ரம் த கஸ்டமர். ஸோ இப்போ பில்லு வந்து டிஸ்ஆனர் ஆகுது, அதாவது செக் வந்து திரும்பி வந்து இது போய் அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அது போடுறாங்கன்னா
செக் போடுறாங்க, ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் காசே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆகும், திரும்பி போட்ட பேங்க்குக்கே திரும்பி வந்துடும். ஓகேவா? ஸோ அது போட்ட பேங்க்குக்கே திரும்ப வரும்போது தட் இஸ் கால்ட் பில்ஸ் டிஸானர்ட்னா போன பில்லு செக் பாஸ் பண்ணி ஆகாமல் அதில் அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னு சொல்லி நாங்கள் திரும்பி எந்த பேங்க்கில் போட்டாங்களோ அந்த பேங்க்லேயே திரும்பி வந்தது. ஸோ அதுதான் பில் வந்து டிஸானர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணலான்னா த பேங்க் கேன் ரெக்கவர் த அமௌண்ட் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், பேங்க் வந்து கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன்செக்யூர்ட் கிரெடிட்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி எதுவும் வைக்கிறது கிடையாது, எந்த ஒரு பொருளும் அடமானம் வச்சு சிக்கிறது கிடையாது, ஒரு பெயரளவு டிரான்சாக்ஷன் மட்டும்தான், இல்லை கிரெடிட் பிஸ்னஸ் வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் இது வந்து டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? தென் லோன்ஸ் என்ன தெரியும், ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை கமர்ஷியல் பேங்க் அகேன்ஸ்ட் எலிஜிபிள் கொலாட்ரல் டு பிஸ்னஸ் கன்சர்ன். ஸோ லோனை பொறுத்தவரை ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன் கொடுப்பாங்க, ஆனால் கொலாட்ரல் செக்யூரிட்டி வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ எலிஜிபிள் கொலாட்ரல்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய லோனை வழங்குவாங்க. ஸோ இட் இஸ் a definite sum of money lent for a definite period. ஸோ 50 லட்சம் 5 வருஷம் அப்படின்னு டெஃபினட்டாக அவங்க முடிவு எடுத்த பிறகு தான் அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ரீபேபிள் இன் ஒன் லம்ப் சம் ஆர் இன் இன்ஸ்டால்மெண்ட். நீ உடனே ஒரு வருஷத்தில் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கேன், ஒன்று ஃபுல் அமௌண்ட்டாகவும் பே பண்ணிடலாம், என்ன பண்ணுறேன் நான் அப்பப்போ மாதம் இவ்வளோ போடுறேன் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணலாம். லோனை பொறுத்தவரையிலும் மொத்தமாகவும் லம்சமாகவும் கொடுக்கலாம், இல்லை மாதம் கட்டுற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீ கட்டலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பேபிள் ஆன் தி என்டையர் லோன் அமௌண்ட். ஸோ நீ எவ்வளோ லோன் வாங்குறியோ அந்த என்டையர் லோன் அமௌண்ட்டுக்கு நீ என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ எவ்ரி பேங்க் இன் திஸ் டேஸ் டிசைன் நியூ மெத்தட் ஆஃப் அட்வான்சிங் லோன்ஸ் டு ஃபைண்ட் மோர் வேஸ் ஆஃப் லேர்னிங் இன்கம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படியா பேங்க் வந்து புதுசாக டிசைன் வந்து மெத்தட் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ நிறைய லோன்ஸ் வந்து மக்களுக்கு வழங்குற மாதிரி வழங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன் லோன் போச்சுன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ரொட்டேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேங்க்கும் புதுசாக மெத்தடை கண்டுபிடிச்சி எப்படி வந்து லோன் அட்வான்ஸ் பண்ணுறது, ஸோ அப்படி எப்படி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குன்றதுக்கான திங்கிங் வந்து லேர்னிங் வந்து அவங்க நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜென்ரலி கமர்ஷியல் பேங்க் ப்ரொவைட் த ஃபாலோவிங் லோன்ஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேங்க் ப்ரொவைட் த ஃபாலோவிங் லோன்ஸ். என்ன லோன்ஸு, கன்சியூமர் லோன், தென் வெஹிக்கல் லோன், எஜுகேஷ்னல் லோன், ஜுவல் லோன். ஸோ இதுதான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டு அடுத்தது அதில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.